ஆண்டின் பொதுக்காலம் 19வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 17 அருள்வாக்குகள் 22 தொடக்கம் 27 வரை. இன்றைய நற்செய்தி 2 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதியில் இயேசு தனது சாவை 2ஆம் முறை முன்னறிவிக்கிறார். எனவே சீடர்கள் அனைவரும் வருத்தத்தில் ஆழ்ந்தனர். நாம் நேசிக்கும் ஒருவருடைய பிரிவு வருகின்ற போது வருத்தம் வருவது இயல்பானதுதான். ஆனால் அந்த கவலை நம்மை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது. கடவுள் நம் வாழ்வுக்கு தரும் பலத்தால் அந்த இடத்திலிருந்து நகர வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். இன்றைய 2ஆம் பகுதி வரி செலுத்துதல் பற்றியது. 20 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு யூத ஆண்மகனும் கோவில் வரியை செலுத்த வேண்டும். கோவிலை பராமரிப்பதற்கும் கோவில் குருக்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கும் அது பயன்பட்டது. இயேசு பேதுருவிடம் கூறுகிறார், நீ கடலுக்குச் செல், நீ ஒரு மீனை பிடி, அந்த மீனின் வாயில் உள்ள நாணயத்தை எடுத்து வரியை நமது சார்பாக செலுத்து என்று கூறுகிறார். இங்கு இயேசு அற்புதமான மீன் படுவதை பற்றி பேசவில்லை. மாறாக இயேசு இங்கு சொல்ல விழைவது அடைக்க வேண்டிய கடனையும் செலுத்த வேண்டிய வரியையும் கொடுக்க கடலுக்குச் செல், கடினமாக உழை, அந்த நேரத்தில் மீன்படும் பிறகு அதை பயன்படுத்தி உன் கடனையும் நிலுவைத் தொகையையும் வரியையும் செலுத்து என்று கூறுகிறார். வேறொரு வார்த்தையில் கூற வேண்டுமானால், அற்புதமான மீனின் வாயிலிருந்து எடுக்கப்பட்ட நாணயத்தை பற்றியது அல்ல இன்றைய நற்செய்தி, மாறாக கடின உழைப்பை பற்றியது. இயேசு இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் தனது சாவை 2ஆம் முறை முன்னறிவித்துவிட்டு அதற்காக உழைக்காமல் அவர் அப்படியே இருந்துவிடவில்லை. மாறாக மீட்கப்பட வேண்டும், அதற்கு நாம் தன்னுடைய இரத்தத்தையும் உடலையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கிறார். இயேசு நம்மிடம் கூறுகிறார், நாம் செலுத்த வேண்டிய வரியையும் கடனையும் அடைக்க உழைக்கும் ஊதியத்தில் கொடுக்க வேண்டும். வரியை செலுத்த என்னிடம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஜெபமாலையை ஜெபித்துவிட்டு ஆண்டவரே என் கடனை அடைக்க ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்காதீர்கள். நீங்கள் அதற்காக திருப்பலிக்கு செல்லாதீர்கள். உழைக்காமல் எதையும் பெறாதீர்கள். கடவுளிடம் ஜெபித்து கொண்டே இருந்தால் நாணயத்தை தன் வாயில் வைத்திருக்கின்ற மீனை நம் மடியில் கொண்டு வந்து போடுவார் என்று நினைக்காதீர்கள். மாறாக கடினமாக உழையுங்கள். கடினமாக உழைப்பவர்களுக்கு கடவுள் உதவுகிறார். சீமோன் பேதுரு கடலுக்கு சென்றார், கடினமாக உழைத்தார், கடவுள் அவருக்கு உதவினார். புதுமைகள் நிகழ்கின்றன. இயேசு சொல்வது புதுமைகளை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவிலிருத்த வேண்டுமென்று கூறுகிறார். கடின உழைப்பால் அடையக்கூடிய இலக்கை கடவுளே நீரே எனக்கு செய்யும் என்று கேட்கக்கூடாது. நாம் ஆண்டவரிடம் நமக்கு வேலை வேண்டும், வரன் வேண்டும் என்று ஜெபித்துவிட்டு அதற்கான உழைப்பில் ஈடுபடாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு நேரத்தை வீண் செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்தே ஆக வேண்டும். உழைப்பது எளிமையானது, துரதிர்ஷ்டவசமாக கடினமானதும் கூட. நாம் உழைக்க வேண்டும், உழைப்பே கடவுளை மகிமைப்படுத்தும் என்று நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் நாம் சோம்பேறித்தனமாகவே இருக்க விரும்புகிறோம். அரசு அந்தந்த கிராமத்தை பராமரிக்க, அழகுபடுத்த 100 நாள் வேலை பெண்களுக்கு தருகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் ரூபாய் 350 என்று வைத்துக் கொள்வோம். அதிலே 100 ரூபாயை இடைத்தரகர்கள் அநியாயமாக எடுத்துக் கொள்கிறார்கள். பிறகு வேலைக்கு வருகின்ற பெண்களும் மரத்தடியின் கீழ் அமர்ந்து ஊர்க்கதை உலகக் கதையை பேசி சோம்பேறியாக இருந்துவிட்டு மீதி பணத்தை வாங்கி செல்கிறார்கள். நாம் உழைத்து பெறுவதே ஒரு புதுமை என்பதை உணர்வோம். ஆமீன்.